So dear students, before beginning the presentation of annual report, so I like to say one small moral story to you. Parents and students, ஒரு சின்ன moral story. ஒரு கிராமத்துல ஒரு குதிரை, ஒரு parrot, கிளி. குதிரை வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும், நிறைய லோட்ஸ் வந்து கேரி பண்ணும். டெய்லி வந்து ஃபீல்ட்ஸ்ல வந்து ரன் பண்ணி டெய்லி ரன்னிங்கை ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய லோடு ப்ளஸ் நல்லா ஸ்ட்ராங்கானது குதிரை. அது மாதிரி ஒரு கிளி இருக்கு. ஸோ குதிரைக்கு ப்ரைஸ் என்ன ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா 500 பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த கிளிக்கு என்ன ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா 10,000 பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ அது அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து ஒரு ட்ரேடர் அந்த ஊருக்கு வரான். வந்து திருப்பி அந்த வில்லேஜர் கிட்ட கேட்கறான், நான் வந்து ஏதோ அனிமல்ஸ் வாங்க வரேன். திருப்பி அந்த வில்லேஜர் கிட்ட கேட்கறான், சரி எவ்வளோ நான் குதிரை வாங்கினேன், எவ்வளோ ப்ரைஸ்? ஸோ 500 பாயிண்ட்ஸ். அந்த குதிரைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம ஒர்க்கு வந்து 500 பாயிண்ட்ஸ், அதனால ரொம்ப பெருமையா வந்து ஓகே நம்மளே ஒருத்தர் வந்து 500 பாயிண்ட்ஸ் கொடுத்து வாங்குறாரு அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. சரி வாங்கிட்டு அப்படியே நடந்து போறான். திருப்பி ஒரு சவுண்ட் வருது, குட் மார்னிங் ஜென்டில்மேன் ஒரு சவுண்ட் வருது. அவன் திருப்பி பார்க்கறான், என்னடா குட் மார்னிங் ஜென்டில்மேன் எங்க இருக்கிறான் வந்து பார்த்தா அந்த கிளியோட கேஜ்ல ஒரு கூண்டுல இருக்க அந்த கிளி, அந்த கூண்டுல இருந்து சவுண்ட் வருது, குட் மார்னிங் ஜென்டில்மேன். அவனுக்கே ஆச்சரியமா இருக்கு, அந்த கிளிகிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் வருது. திருப்பி கிட்ட போறான், நீ தான் பேசுறீங்க? ஆமா நான் தான் பேசுறேன், நான் தான் உங்களை வந்து விஷ் பண்ணேன் குட் மார்னிங். ஸோ நான் வந்து குட் மார்னிங் பேசுவேன், 2 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல பேசுவேன். அது இல்லாம நான் வந்து அந்த கிளவுட்ஸை பார்த்தே வந்து வெதரை சொல்லுவேன், வெதர் சன்னா இருக்குமா இல்லை மழையா வருமா, அந்த கிளவுட்ஸை பார்த்தே நான் சொல்லுவேன். அது இல்லாம இப்ப நீங்க வந்து கேஷ் கொடுத்தீங்கன்னா அதையும் நான் கவுண்ட் பண்ணுவேன். சரி இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது, கிளி வந்து இவ்வளவு வசதியில இவ்வளவு சொல்றது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடும். சரி அதனால நம்ம கிளியும் வாங்கணும். சரி திருப்பி அந்த வில்லேஜர் கிட்ட கேட்கலாம், அந்த கிளி எவ்வளவு இருக்கு? சார் 10,000 பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. உடனே குதிரை பக்கத்துலேயே இருக்கு. அதை பார்த்து என்னன்னா இந்த சின்ன அணில் வந்து இந்த 10,000 பாயிண்ட்ஸ் சொல்றாங்க, எப்படி இந்த வில்லேஜர் அந்த ட்ரேடர் எப்படி வாங்குவான் அப்படியே ஆச்சரியமா பார்த்து ட்ரேடர் வந்து வித்தவுட் எனி ஹெசிடேஷன், ஒரு நெகோசியேஷன் கிடையாது, அந்த வில்லேஜருக்கு எதுவுமே கேட்கல, இமீடியட்டா 10,000 பாயிண்ட் எடுத்து அந்த வில்லேஜர் கிட்ட கொடுத்து அந்த கிளியை வந்து வாங்கிடணும். ஸோ இதை பார்த்து குதிரைக்கு வந்து ரொம்ப சேட் ஆயிடுச்சு. நம்ம ஒரு ஸ்ட்ரென்த், நம்ம வந்து நிறைய லோட்ஸ் வந்து கேரி பண்றோம், ஆனா நம்ம வந்து 500 பாயிண்ட்ஸ் தான் சேல் ஆகும். இது என்னடா கிளி வச்சு நம்மளோட ஒரு சின்ன கிளி இதை வந்து 10,000 பாயிண்ட் கொடுத்து இந்த வில்லேஜ் இந்த ட்ரேடர் வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு நைட் வந்து ஒரு ஃபீல்ட்ல போய் சேடா வந்து உட்காந்துட்டு இருக்கு குதிரை. இதே நினைச்சிட்டு இருக்கு, மைண்ட்ல வந்து பிரேக் ஆயிடுச்சு. அது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் ஸ்ட்ராங், நம்ம வெயிட் வந்து இவ்வளவு கேரி பண்றோம், பட் நம்மளுடைய ஒர்க் வந்து 500 பாயிண்ட்ஸ் தான். அப்புறம் அந்த இடத்துல ஒரு ஈகிள் வந்து உட்காந்து அதை பார்த்து குதிரையை, ஏன் குதிரைக்கு வந்து சேடா இருக்க குதிரை வந்து ஸ்டோரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்றது. இந்த மாதிரி ஒரு ட்ரேடர் வந்தான், அந்த சின்ன கிளி அதை வந்து 10,000 பாயிண்ட் வந்து ஒர்த்து, இப்போ நான் வந்து 500 பாயிண்ட்ஸ் தான் வந்து ஒர்த்து, நான் வந்து எவ்வளோ லோட்ஸ் கேரி பண்றேன், எவ்வளோ ஸ்ட்ரென்த்தா இருக்கேன், எவ்வளோ ஓடுறேன், என்ன எனக்கு 500 பாயிண்ட்ஸ். உடனே ஈகிள் சொல்லுது, சரி ஓகே குதிரை சில கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன், நீ வந்து என்னன்னு பாரு. சரி இதே குதிரை மற்ற குதிரையை கம்பேர் பண்ணு. சரி நீ குதிரை, நீ மற்ற குதிரையை கம்பேர் பண்ணு. அந்த குதிரையை வந்து அதை நினைச்சு பார்க்க, மற்ற குதிரையை பார்க்க, மற்ற குதிரையை ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கு, மற்ற குதிரையை வந்து லோட கேரி பண்ணுது. ஸோ அது வந்து ஒரு டிஃபரன்சியேஷன் இல்லை, ஒரு டிஃபரன்சியேஷன் இல்லை. எல்லா குதிரையும் பார்த்தீங்கன்னா இந்த குதிரை ஆனால் இந்த குதிரை நினைச்சிச்சு நான் ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த். இது மற்ற குதிரையை பார்க்கும்போது இதுவும் வந்து அதே மற்ற குதிரையை வந்து லோட வந்து கேரி பண்ணி ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஆனா வந்து கிளியை கம்பேர் பண்ண, கிளியை பாரு, ஆனா அது கஷ்டப்பட்டு டெய்லி லேர்ன் பண்ணி அந்த கவுண்டை வச்சு வெதரை கண்டுபிடிக்கிற இதை வந்து எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கத்துருக்கோம். லாங்குவேஜ் பேசுது, அது வந்து மற்ற கிளி பேசு, எவ்வளவு கிளி வந்து லாங்குவேஜ் பேசும், இது வந்து 2 லாங்குவேஜ் வந்து திருப்பியே கஷ்டப்பட்டு கத்துது இருக்கு. அது வந்து யாருக்கும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண லாங்குவேஜ் பேசுது. அதுக்கான ப்ராசஸ் இருக்குன்னா அது கவுண்ட் பண்ணுது. ஸோ கிளிக்கு இல்லாத அந்த ஃபீச்சர் அடிஷ்னலா வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி எவ்வளவு ஸ்கில் செட்டை வந்து அதை டெவலப் பண்ணிருக்கு. அதனாலதான் அவருடைய ஒர்க் வந்து 10,000. நீ உன்னை கம்பேர் பண்ணி உன்னே பார்த்தா நிறைய குதிரைக்கு இருக்கு, உன்னே பார்த்தா நிறைய குதிரைக்கு வந்து லோட ஸ்டார்ட் பண்ணுது. அப்ப குதிரை வந்து யோசிக்குது, ஓ இதுதானா. அதனால அந்த குதிரை என்ன பண்ணுதுன்னா திருப்பி க்ளோஸா வந்து அந்த ஃபார்மரை வந்து அந்த அக்ரிகல்ச்சர் வாட்ச் பண்ணுது, என்ன பண்றாங்க, எப்படி லோன் எடுக்கிறாங்க. திருப்பி அந்த நியூ ஸ்கில்ல வந்து பாத்துக்குது, எந்த வேலை போனா ஈஸியா போகலாம், எந்த பாத்திரம் போனா நம்ம அந்த பெரிய ட்ரக்கெல்லாம் வந்து ஈஸியா எடுத்து போகலாம், கல்லுக்கூறு இல்லாத பாதையெல்லாம் இது லேர்ன் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து சில ஸ்கில்ஸ் இதுவும் கெயின் பண்ணிக்குது. திருப்பி ஒரு வில்லேஜ் வந்து தேர் வெரி மச் இன்ட்ரெஸ்ட் அபவுட் ஆர்ட்ஸ். ஓகே பரவாயில்ல, காசு வந்து
எந்த ரூட் போனா சீக்கிரம் போகலாம்னு தெரியுது, எந்த ரூட்ல ஸ்மூத்தா போகணும்னு தெரியுது. ஓகே நம்ம வாங்கலாம். திருப்பி விலை கேட்கறாங்க அந்த ஹார்ஸ். இப்போ வந்து அந்த ஹார்ஸோட விலை வந்து 7,000 சொல்றாங்க. ஸோ குதிரை வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. 500 பாயிண்ட்ஸ் வந்து 7,000 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. பட் இருந்தாலும் 10,000 பாயிண்ட்ஸ் அச்சீவ் ஆகல. பட் இருந்தாலும் 7,000. ஸோ நியூ ஸ்கில் செட்டை லேர்ன் பண்ணி நிறைய அச்சீவ் பண்ணி அதை வந்து மற்ற குதிரையோட டிஃபரன்ஸ் பண்ணி காமிச்சதுனால இட்ஸ் எ ரேர். நம்ம கிளியை ஏன் நம்ம வந்து 10,000 இட்ஸ் எ ரேர் அனிமல். அதே மாதிரி குதிரையில தான் ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணி இட் இஸ் எ ரேர். இதை வந்து மற்ற குதிரையோட இது நல்லா பண்ணுது, இது குரூப் தெரியுது, ஈஸியா நம்ம வந்து பண்ணலாம். க்ரோத் வந்து 7,000. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டிபிஜே காலேஜ்ல டோட்டலா 2,100 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு காலேஜ் டேல 150 ஸ்டூடெண்ட்க்கு தான் நாங்க வந்து அவார்ட் கொடுக்கிறோம், ரெகக்னைஸ் பண்ணோம். யூ ஆர் கம்பேர்ட் டு தி பேரண்ட்ஸ். உங்களுடைய ஒர்க் வந்து அதிகம். உங்களுடைய வந்து எல்லாமே வெளியில உங்களை வந்து அதிக பாயிண்ட்ஸ் கொடுத்து வாங்குவாங்க. நீங்க சாதாரண குதிரை இல்ல, நீங்க கிளவரான பேரண்ட்ஸ். நீங்க சந்தோஷம் பண்ண உங்க ஸ்டூடெண்ட் வந்து நீங்க வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து வாங்குறாங்க. 2000 பேர் படிக்க வேண்டிய காலேஜ்ல இந்த 150 பேர் இன்னைக்கு வந்து அவார்ட்ஸ் வாங்குறாங்கன்னா they are special. They are special to the college. They are special to you parents. ஈன்ற பொழுதிலும் பெரிதும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். நீங்க பிள்ளை பிறந்த உடனே நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. பட் இன்னைக்கு வந்து கெஸ்ட் இருக்காங்க, எம்ஆர்என் ஆஃபீஸர். இட்ஸ் a very very high profile guest. அவங்க கெஸ்ட் கையால இன்னைக்கு உங்க பசங்க, உங்க டாக்டர், உங்க சன், they are going to receive the award and the recognition. In the students also we are very much happy to be part of DBJ college because the student academically proficiency of topper. உங்க இதே ஸ்டூடெண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்டும் காலேஜ்க்கு 8:30 மணிக்கு வரலாம், 2 மணிக்கு போலாம். ஆனா இந்த ஸ்டூடெண்ட் வந்து வாலண்டியரா வந்து they contributed. NSS ல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, NCC ல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, பிளேஸ்மென்ட்ல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. Apart from other students, they have extended the support for the development of the institution in different ways. So they are sitting here. உங்களுடைய ஒர்க் வந்து இப்ப தெரியுதா? நீங்க வந்து கண்டிப்பாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், உங்களுடைய இது எல்லாமே ரெகக்னைஸ் பண்ணி நம்ம வந்து இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம என்ன பண்றோம், யார் பாக்குறாங்க, ஒன் டே டெஃபினட். அதனால நம்ம வந்து பிரைஸ் டாக் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்மளுடைய ஸ்கில் செட்டை நம்ம கம்பேர் பண்ணுங்க. நாட் only for you, even as a principal, even as a faculty, even as a student, whatever it may be, I want to compare. So 100 பிரின்சிபல் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம், what vast skill set we have to develop. So அப்பதான் வந்து பிரைஸ் டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம 10ஓட 10 பிரைஸ் டாக் டெஃபினட்டா வந்து இன்க்ரீஸ் ஆகாது. So vast skill இப்போ வந்து நீங்க என்ட்ரி ஜர்னில வந்து உங்க கரியர் ஜர்னில என்ட்ரி ஆயிட்டீங்க. So continuous learning, அதுதான் only mantra. So we have to learn continuously. We want to upgrade and we have to improve ourselves. Then only our price tag will improve. Unless otherwise our price tag will be in the same component. அதனால so dear students, you have to proud enough. You are the very very prestigious for the DBJ college.